புதுச்சேரி பழைய துறைமுகம் பகுதியில் கடலில் குளித்துக் கொண்டிருந்த போது திடீரென மாயமான மாணவ மாணவிகள் 4 பேரை மீனவர்கள் உதவியுடன் போலீசார் மற்றும் கடலோர காவல் படையினர் தேடி வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் சண்முகசுந்தரம் வழங்க கேட்கலாம். சண்முகசுந்தரம், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். புதுச்சேரியில் புத்தாண்டை கொண்டாட புதுச்சேரி கடற்கரைக்கு சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்கள், பொதுமக்கள் என பலரும் புதுச்சேரி கடற்கரை நோக்கி தற்போது வர தொடங்கியுள்ளனர். காலை முதலே கடலில் இறங்கி குளிப்பதற்கு தடுப்பு கட்டைகள் அமைத்து தடை விதிக்கப்பட்ட போதிலும் மீறி பல்வேறு பகுதியை சார்ந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கடலில் குளித்து வந்தனர். காவல்துறையினர் அவ்வப்போது வந்து அவர்களை மேலே அனுப்பி பத்திரமாக அனுப்பி வந்த நிலையில் புதுச்சேரியினுடைய கடற்கரை சாலை டூப்ளேட் செலையன் பகுதியில் புதுச்சேரி நெல்லித்தோப்பு டிஆர் பகுதியை சார்ந்த சீனிவாசன் மீனாட்சி தம்பதியினரின் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பயிலும் மோகனா மற்றும் லேகா ஆகியோரும், அதே போன்று கதிரா பகுதியைச் சேர்ந்த நவீன் மற்றும் கிஷோர் ஆகியோரும் குளித்துக் கொண்டிருந்த போது ராச அலையில் சிக்கி மாயமானதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து ஒதியஞ்சாலை போலீசார் மற்றும் கடலோர காவல்படை மற்றும் மீனவர்கள் மாணவ மாணவிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர். புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக வந்த அவர்கள் கடலில் குளித்த போது மாயமானதாக கூறப்படுகிறது. மாணவர்கள் மாயமானது சம்பவம் உறவினர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது புதுச்சேரியினுடைய கடற்கரை பகுதியில் பல்வேறு சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய சூழலில் இந்த மாணவர்கள் கடலில் குளித்துக் கொண்டிருந்து மாயமானது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி சண்முகசுந்தரம்.